Hi, hello everyone. இந்த வீடியோவில் நம்ம பொசிஷன் வெக்டார் பற்றி பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோஸில் நம்ம என்ன பார்த்துட்டு இருந்தோம், யூனிட் வெக்டார் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இந்த வீடியோவில் நான் ஆக்சுவலாக கிராஸ் ப்ராடக்ட் டாட் ப்ராடக்ட் கிராஸ் ப்ராடக்ட் தான் எடுக்கலாம்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இதுக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணால் தான் என்னால் டாட் ப்ராடக்ட் அழகாக புரிய வைக்க முடியும். ஸோ அதனால தான் நான் என்ன பண்ணிட்டேன், பொசிஷன் வெக்டார் ஃபஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அடுத்து டிஸ்டன்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் இதுக்கு ரெண்டுக்கான டிஃபரன்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்து தான் நான் டாட் ப்ராடக்ட் கிராஸ் ப்ராடக்ட் எடுக்க போகிறேன். ஸோ எப்பயுமே நான் வந்து எனக்கு எந்த சீக்வன்ஸில் நடத்தினா அண்டர்ஸ்டாண்ட் ஆகுமோ முடிஞ்ச அளவுக்கு புக்கில் இருக்கிற சீக்வன்ஸ் தான் ஃபாலோ பண்ணுறேன், இல்லைன்னு சொல்ல. பட் இருந்தாலும் எனக்கு எந்த சீக்வன்ஸ் ஈஸியாக இருக்கும் அதுதான் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ரொம்பலாம் டிஃப்ரென்ஸாக இருக்காது, கொஞ்சம் முன்ன பின்ன நடத்துவேன், அப்படி தான் இருக்கும். ஸோ இந்த வீடியோஸ் இதுக்கு முன்னாடி வெக்டர்ஸை பற்றி நிறையா ஆல்மோஸ்ட் ஒரு 10 வீடியோஸ் போட்டேன். உங்களுக்கு ரொம்ப தான் வராது, ஒன்று சின்ன சின்னதாக வரும். அதெல்லாம் படிக்காதவங்க அதாவது பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துருங்க. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு ஐடியா இருக்கும், அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இல்லை உங்களுக்கு யாரும் முன்னாடி தெரியும்னா ஓகே, வெல் அண்ட் குட், ஓகே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டா ஓகே தான். தெரியலனா இந்த வீடியோஸ்லாம் பார்த்துட்டு வாங்க. ஏன்னா பொசிஷன் வெக்டார்னு டேரெக்டாக வீடியோஸ்குள்ளே வந்துட்டிங்கன்னா நான் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறப்ப இந்த காம்போனன்ட்ஸ் வச்சுலாம் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். அப்போ உங்களுக்கு வந்து வெக்டர் காம்போனன்ட்ஸ் பற்றி தெரியாமல் இருக்கலாம். ஸோ அதனால தான் சொல்கிறேன், அந்த பிளேலிஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் பார்த்துட்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சரி, இப்போ பொசிஷன் வெக்டார் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ பொசிஷன் வெக்டார் ரொம்ப ஈஸி தான், ஒன்றும் அவ்வளோ பெரிய வித்தெல்லாம் இல்லை, ஈஸி தான். ஸோ எப்பயும் போல் நான் ஒரு கிராஃப் ஷீட்டை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். ஸோ பொசிஷன் வெக்டார் அந்த பேர்லேயே தெரியுது, இது ஒரு பொசிஷன். ஓகேங்களா, பொசிஷன்னா ஒரு இருப்பிடம். அது எங்கே ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் ஏதாவது ஒரு பொருள் இருக்குன்னா அதை நான் எங்கே இருக்குன்னு ரெஃபர் பண்ணணும், அவ்வளோதான். அது ஈஸியாக ரெஃபர் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்ன பண்ணுறேன், ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துக்கிறேன். ஸோ ஆப்ஜெக்டோட லிஸ்ட்டு நான் கன்சிடர் பண்ணணுமா. ஸோ ஃபஸ்ட் நான் ஆப்ஜெக்ட் ஏன்னு எடுத்துக்கிறேன். ஆப்ஜெக்ட் ஏயோட பொசிஷன் எங்கே இருக்குன்னா சும்மா ஒரு ரேண்டமாக சொல்கிறேன், எக்ஸ் ஆக்சிஸில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆப்ஜெக்ட் ஏயோட பொசிஷன் எங்கே இருக்குன்னா எக்ஸ் ஆக்சிஸில் இருக்குது. ஸோ இப்போ இந்த எக்ஸ் ஆக்சிஸில் இருந்துச்சுன்னா இதனுடைய பொசிஷன், ஸோ இதையும் எழுதிடலாம். பொசிஷன் எங்கே இருக்குன்னா எக்ஸ் ஆக்சிஸில் இருக்குது. ஸோ இதனுடைய கோஆர்டினேட்ஸை நம்ம எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம், அதாவது எக்ஸ் கமா ஒயின்னு போடுவோம்ல, அந்த மாதிரி எக்ஸ்பிரஸ் பண்ணால் எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம். ஆப்ஜெக்ட் ஏயோட பொசிஷன் பார்த்தீங்கன்னா எக்ஸ் வந்து எவ்வளோ இருக்குது, 4ல் இருக்குது. எக்ஸ் 4ல் இருக்குது, ஒய் 0 இருக்குது. ஓகே, எக்ஸோட கோஆர்டினேட்ஸ் வந்து 4, ஒய்யோட கோஆர்டினேட்ஸ் வந்து 0. ஓகே, உங்களுக்கு தெரியும் இதுதான் ஆப்ஜெக்ட் ஏ. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் பி. ஆப்ஜெக்ட் பி வந்து சும்மா ஒரு ரஃபாக அதே 4ல் வைக்க வேணாம், ஸோ கொஞ்சம் மேலே வச்சுக்கிறேன். ஸோ ஆப்ஜெக்ட் பி வந்து பார்த்தீங்கன்னா ஒய் ஆக்சிஸில் இருக்குது. ஸோ அப்போ ஆப்ஜெக்ட் பியோடைய கோஆர்டினேட்ஸ் என்னது 0,5. ஓகேங்களா, 0,5. அடுத்து ஆப்ஜெக்ட் சி சும்மா ரேண்டமாக தான் நான் எழுதுகிறேன். ஆப்ஜெக்ட் சி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு -5. ஓகேங்களா, ஸோ அப்போ ஆப்ஜெக்ட் சி இது ஆப்ஜெக்ட் சி வந்து -5, எக்ஸ் ஆக்சிஸில் வந்து -5ல் இருக்கும், ஒய் ஆக்சிஸ் 0ல் இருக்குது. அடுத்து ஆப்ஜெக்ட் டி. ஆப்ஜெக்ட் டி அதுவும் நான் ஒரு ஆக்சிஸில் எழுதுகிறேன். ஸோ இது வந்து 0, எக்ஸ் ஆக்சிஸ் 0வாக இருக்குது, ஒய் ஆக்சிஸ் -3 இருக்குது. இப்போ எதுக்கு நான் டிஃப்ரெண்ட்டாக ஆப்ஜெக்ட் எழுதுறேன்ற ஒரு டவுட் இருக்கும், சொல்கிறேன். ஓகேங்களா, சரி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இப்போ ஆப்ஜெக்ட் ஏவை நான் வந்து ரெஃபர் பண்ணணும், அதாவது பொசிஷன் சொல்லணும். இப்போ பொசிஷன் சொல்லிட்டா நம்மளுக்கு தெரியும், பொசிஷனுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், கோஆர்டினேட்ஸ் யூஸ் பண்ணி அந்த பொசிஷனை எக்ஸ்பிரஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆனால் வெக்டரில் என்ன யூஸ் பண்ண போகிறோம்னா பொசிஷன் வெக்டார் அப்படின்னு போட போகிறோம். ஓகேங்களா, ஸோ வெக்டர்னு வரும்போது வெக்டாரை வச்சு நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணணும். இப்போ நம்ம எப்படி சொன்னோம், 4,0ன்னு என்ன அர்த்தம்னா ஆரிஜின்லேருந்து எக்ஸில் 4 டிஸ்டன்ஸ் நடங்க, ஒய்யில் 0 டிஸ்டன்ஸில் இருக்கணும். ஓகே, அப்படின்னா தான் நம்ம இந்த பொசிஷனுக்கு வர முடியும்னு அர்த்தம். ஓகே, இது டி பார்ட்டு, டி ஆப்ஜெக்ட்டு, இது ஏங்கிற ஆப்ஜெக்டா. ஸோ ஏங்கிற ஆப்ஜெக்ட் நல்லா எழுதிக்கிறேன். இப்போ ஏங்கிற ஆப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன அர்த்தம்னா 4,0க்கு என்ன அர்த்தம், எக்ஸ் ஆக்சிஸில் அதாவது ஆரிஜின்லேருந்து எக்ஸ் ஆக்சிஸில் 4 டிஸ்டன்ஸு, ஒய் ஆக்சிஸில் 0 மேலே, ஒய் ஆக்சிஸில் மூவ் ஆக வேணாம், ஏன்னா இங்கே தான் பொசிஷன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி தான் இது பாருங்கள், பி வந்து 0,5 அப்படின்னா எக்ஸ் ஆக்சிஸ்ங்களா, எக்ஸ் ஆக்சிஸில் அப்படி எக்ஸ் ஆக்சிஸில் எக்ஸ் டேரெக்ஷனில் மூவ் ஆகாதீங்க, ஒய் டேரெக்ஷனில் மட்டும் 5 டிஸ்டன்ஸ் மூவ் ஆகுங்க, அப்போ தான் இந்த பாயிண்ட்டுக்கு வருதுன்னு அர்த்தம். அதான் இந்த பொசிஷன் வந்து டினோட் பண்ணுது. சிமிலராக நான் என்ன பண்ண போகிறேன்னா ஃப்ரம் த ஆரிஜின் கன்சிடர் பண்ண போகிறேன். ஃப்ரம் த ஆரிஜின் கன்சிடர் பண்ணி நான் வெக்டர் வரைய போகிறேன். அப்போ எப்போயுமே நம்ம வெக்டர் வரையும் போது என்ன பண்ணுவோம்னா ஃப்ரம் த ஆரிஜின் ஸ்டார்ட் பண்ணி இல்லைங்களா, எந்த பாயிண்ட்டுக்கு போகுமோ அந்த பாயிண்ட்டில் போய் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஹெட் ஏரோ வரைஞ்சிரும். கரெக்டாக வரையில, அதாவது இந்த லைனில் கரெக்டாக வரைஞ்சிருக்கணும், வரைஞ்சால் அப்படி வரும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஆரிஜின் எப்பயுமே நம்ம டினோட் பண்ணுறது ஓ டினோட் பண்ணுவோம், ஓல எம்என்ஓபி அந்த ஓவில் டினோட் பண்ணுவோம். ஸோ அப்போ டினோட் பண்ணுறதுனால இப்போ பாருங்கள், நான் வெக்டர் வரைஞ்சது பொசிஷன் வெக்டார் வரையும்போது ஓஏ வெக்டார். ஓகேங்களா, ஓலேருந்து ஏ வெக்டார், அதாவது ஓலேருந்து ஏ வரைக்கும் ஒரு வெக்டார் வரைஞ்சிருக்கேன், அதாவது ஓஏ வெக்டார் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ ஜென்ரலாக இப்போ இது என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம பொசிஷன் வெக்டார், ஓகேங்களா, இப்போ ஓஏங்கிறது ஒரு வெக்டார், இது பொசிஷன் வெக்டார்ன்றதுனால ஒரு ஸ்பெஷலாக கொடுக்கும்போது என்ன கொடுக்கணும்னா ஆர் அப்படின்னு டினோட் பண்ணுவோம். ஓகேங்களா, ஆர் அப்படிங்கிறது தான் பொசிஷன் வெக்டாருக்கான சிம்பிள்னு கூட வச்சுக்கலாம். ஆனால் ஜென்ரலாக இதுதான் யூஸ் பண்ணும் கிடையாது, மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் ஆர் யூஸ் பண்ணியிருப்பாங்க, ஆர் வெக்டார் அப்படின்னு யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போ ஆர் வெக்டார் பொசிஷன் வெக்டார் ஃபார் த ஆப்ஜெக்ட் ஏ.
which is equal to இங்கேருந்து ஓலேருந்து ஏக்கு போகுது அந்த வெக்டார் அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஓஏ வெக்டார் அப்படின்னு அர்த்தம். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்து ஈஸியாக போட்டலான்னு பார்க்குறேன். ஓகே, அப்போ அடுத்து அதே மாதிரி பிக்கு போகும்போது ஆரிஜின்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி பி வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு வரைஞ்சிடணும். ஸோ இப்போ இதுக்கு என்ன ஆயிடுது, அதாவது பொசிஷன் வெக்டார் ஃபார் த பி வெக்டார், பொசிஷன் வெக்டார் ஃபார் த பி ஆப்ஜெக்ட்டும் கூட வச்சுக்கலாம். ஸோ விச் இஸ் நத்திங் பட் ஓபி வெக்டார். ஓபி வெக்டார். அடுத்து அதே மாதிரி சீக்கு போகும்போது அதே தான் ஈஸி. ஸோ கரெக்டாக வரையில சிக்கு போகும்போது அதே தான். ஸோ இப்போ என்னது பொசிஷன் வெக்டார் ஃபார் தி சி ஆப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா ஆர் ஆஃப் சி வெக்டார் விச் இஸ் நத்திங் பட் ஓசி வெக்டார். அதே மாதிரி ஓடி வெக்டார். இப்போ இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ இது வரைக்கும். ஓடி ஆர்டி வெக்டார் விச் இஸ் ஈக்குவல் டு ஓடி வெக்டார். ஓகே, இது வரைக்கும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். சரி, இப்போ அடுத்து இப்போ உங்களுக்கு நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன், வேணும்னே என்ன பண்ணிக்கிறேன், இந்த எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸில் வரைஞ்சிருக்கேன். ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு டிஃப்ரெண்ட்டாக கன்சிடர் பண்ண போகிறேன். எப்படி கன்சிடர் பண்ண போகிறேன், ஒரு பாயிண்ட்டை தூக்கி நடுவில் வைக்க போகிறேன். எங்கே வைக்கலாம், இங்கே வைக்கலாம். ஸோ அப்ராக்சிமேட்டாக இங்கே வைக்கிறேன்னு வச்சுங்க. அப்போ என்ன பண்ணுவீங்க, இது வந்து ஆப்ஜெக்ட் இ. இது ஆப்ஜெக்ட் ஈன்னு வச்சுங்க. ஆப்ஜெக்ட் ஈயோடைய கோஆர்டினேட் பாருங்கள் எங்கே இருக்குது, எக்ஸ் ஆக்சிஸில் மூணு இருக்குது, ஒய் ஆக்சிஸ்லேயும் 3 இருக்குது. ஓகே, அப்போ என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு இதை வரைஞ்சிடலாம். ஸோ ஆப்ஜெக்ட் இ. ஓகே, ஆப்ஜெக்ட் ஈயோட இது பார்த்தீங்கன்னா கோஆர்டினேட்ஸ் பார்த்தீங்கன்னா 3,3. ஓகே, ஏன்னா எக்ஸ் ஆக்சிஸ்லேயும் 3 இருக்குது, ஒய் ஆக்சிஸ்லேயும் 3 யூனிட்ஸ் இருக்குது, அதனால் 3,3 இருக்குது. ஸோ இப்போ இதுக்கு வரையும்போது எப்படி வரைவீங்க, இது அதே தான், ஈஸி தான். ஓகே, அதே தான். ஸோ இப்போ என்ன பண்ணுவீங்க, பொசிஷன் வெக்டார் வரைஞ்சிங்கன்னா ஓஇ வெக்டார். இப்போ என்ன ஆகிடும், ஆர்இ வெக்டார் விச் இஸ் ஈக்குவல் டு ஓஇ வெக்டார். ஓகேங்களா, இது மாதிரி வரும். சரி, இப்போ இல்லை இ வந்து இங்கே இல்லாமல் நான் இப்போ இன்னொரு ஆப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா இங்கே வரைகிறேன், இங்கே கன்சிடர் பண்ணுறேன், இந்த பாயிண்ட்டில் கன்சிடர் பண்ணுறேன். ஸோ அப்ராக்சிமேட்டாக வரையணும், கரெக்டாக கிரிட்டில் வரையலாம், அப்போ தான் ஈஸியாக இருக்கும். ஸோ எஃப்பில் கன்சிடர் பண்ணிக்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இதை கொண்டு வந்து இங்கேருந்து ஆரம்பித்து இங்கே கொண்டு போய் நிப்பாட்டணும். கரெக்டாக இப்போ இந்த மாதிரி வரையணும். ஸோ இந்த கேஸில் இது என்ன பண்ணுறோம், இதெல்லாம் எஃப்பு. ஸோ எஃப்ஓடைய பாயிண்ட் என்னங்க இருக்குது, 5. எக்ஸ் ஆக்சிஸில் 5 யூனிட்ஸில் இருக்குது. இங்கே பாருங்கள் 5 யூனிட்ஸில் இருக்குது. ஒய் ஆக்சிஸில் -5 இருக்குது. நான் அப்ராக்சிமேட்டாக தான் வரைஞ்சேன். ஸோ 5, -5. ஸோ இப்போ இந்த கேஸு ஆர் ஆஃப் எஃப் வெக்டார் விச் இஸ் ஈக்குவல் டு ஓஎஃப் வெக்டார். எங்கேருந்து ஆரம்பிச்சிருக்கீங்க, ஓஎஃப் ஓலேருந்து ஆரம்பிச்சிருக்கு, எஃப்ல கொண்டு வந்து முடிச்சிருக்கோம் அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ இந்த கேஸில் நீங்கள் வெக்டரை இங்கே நான் பொசிஷன் வெக்டார்னு சொன்னோடனே இங்கே பாருங்கள், இதில் என்ன பண்ணலாம், ஆர் ஆஃப் ஏ வெக்டார், அடுத்து ஆர் ஆஃப் பி வெக்டார், அப்புறம் ஆர் ஆஃப் சி வெக்டார், அடுத்து ஆர் ஆஃப் டி வெக்டார், ஆர் ஆஃப் இ வெக்டார், அப்புறம் ஆர் ஆஃப் எஃப் வெக்டார். ஓகேங்களா, ஸோ இப்போ இதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு, ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க. ஓகே, இப்போ எனக்கு ஒரு டவுட் இருக்குது சார். இப்போ நீங்கள் எல்லாமே வேணும்னே என்ன பண்ணீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் எல்லாத்தையும் வச்சிங்க. இப்போ ஆரிஜின்லேயே ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது. ஓகேங்களா, ஆரிஜின்லேயே ஒரு ஆப்ஜெக்ட் இருந்துச்சுன்னா அதுக்கு என்ன பண்ணுவீங்க, அந்த ஆப்ஜெக்ட் வந்து ஜி ஆப்ஜெக்ட்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஜி ஆப்ஜெக்ட் வந்து ஆரிஜினில் இருக்குது அப்படின்னா 0,0. ஸோ இப்போ அதுக்கு என்ன பண்ணுவீங்க, ஆர் ஆஃப் ஜி இங்கேருந்து எங்கே இருக்குது, ஓல ஆரம்பித்து ஓலே முடிஞ்சிருதுங்களா. அதாவது இங்கே ஆரம்பித்து இந்த ஆப்ஜெக்ட் இங்கே இருந்துச்சுன்னா எங்கேயும் போத்த அவ்வளோ வெக்டார் பார்த்தீங்கன்னா ஓல ஆரம்பித்து ஓலையே முடிஞ்சிருது. ஓகேங்களா, ஓ ஆரம்பித்து ஓலே முடிஞ்சிருது. அதனால இது நம்ம வருவோம். ஸோ ஓல ஆரம்பித்து ஓலே முடிஞ்சிருதுன்னு அர்த்தம். ஓகே, ஸோ ஏதாவது எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஓகே தான். சரி, இப்போ இங்கே வாங்க. இப்போ நான் இதை என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ இதை காப்பி பண்ணி அடுத்த பேஜுக்கு கொண்டு போயிடுறேன். இங்கே இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியது இருக்குது, அதை மட்டும் முடிச்சிடறேன். ஸோ இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் பொசிஷன் வெக்டாரில் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துட்டோம். இப்போ என்ன பண்ணுங்கன்னா, ஃபஸ்ட்டு பாருங்கள், இப்போது இது ஆர் ஆஃப் ஏ வெக்டார் எங்கே இருக்குது, எக்ஸ் ஆக்சிஸில் இருக்குது. கரெக்டாக எக்ஸ் ஆக்சிஸில் இருக்குது. இப்போ நம்ம ஜென்ரலாக ஒரு ஃபார்ம் எழுதுவோம்ல, ஒரு ஜென்ரல் ஃபார்ம் என்னன்னா, ஏ வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ஆஃப் ஐ கேப்பு ப்ளஸ் ஏஒய் ஆஃப் ஜே கேப்பு ப்ளஸ் ஏசெட் ஆஃப் கே கேப் அப்படின்னு போடுவோமா. ஏஎக்ஸ் ஆஃப் ஐ கேப்பு, ஏஒய் ஆஃப் ஜே கேப்பு, ஏசெட் ஆஃப் கே கேப்னு போடுமா. இந்த கேஸில் இது நம்ம என்ன ஆயிடுச்சுன்னா, இது எக்ஸ் ஆக்சிஸும் ஒய் ஆக்சிஸும் மட்டும் இருக்கிறதுனால நான் என்ன பண்ணிடுறேன், கடைசி டேர்ம் எடுத்துறேன். ஏன்னா இது 2 டைமென்ஷனல் ஆக்சிஸ்னால ஏஎக்ஸ் ஆஃப் ஐ கேப்பு இது ஜென்ரல் ஃபார்மேட். இது வந்து ஜென்ரல் ஃபார்மேட். ஸோ இந்த கேஸில் ஏ வெக்டார், அதாவது ஆர் ஆஃப் ஏ வெக்டார், பொசிஷன் வெக்டார் வந்து என்ன அர்த்தம்னா, இங்கே பாருங்கள் எங்கே இருக்குது, இது எத்தனை யூனிட், 1 2 3 4 இருக்குது. ஸோ இப்போ ஜென்ரல் என்ன பண்ணுவீங்க, 4 ஆஃப் ஐ கேப் அப்படின்னு போடுவீங்க. ஓகே, இது நம்ம 4ன்னு மென்ஷன் பண்ணாலும் 4 ஆஃப் ஐ கேப்னு போடுவீங்க. ஓகேவா, அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடுச்சா, 4 ஆஃப் ஐ கேப்னு போடுவீங்க. அடுத்து அதே மாதிரி ஆர் ஆஃப் பி கேப், ஆர் ஆஃப் பி கேப் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது, இது எங்கே இருக்குது, 1 2 3 4 5. ஐயா 5 வந்து ஒய் ஆக்சிஸில் இருக்கிறனால 5 யூனிட்ஸ் இன் ஜே கேப் அப்படின்னு அர்த்தம். ஓகே, இப்போ இல்லைனா எப்படி கன்சிடர் பண்ணிப்பீங்கன்னா, நான் ஃபஸ்ட்டு இதை முடிச்சிடறேன். ப்ராப்ளம் இப்போ 4 யூனிட்ஸ் இன் எக்ஸ் ஆக்சிஸ், அதனால் 4 யூனிட்ஸ் இன் எக்ஸ் ஆக்சிஸ் போட்டிங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இது 0 யூனிட் இன் ஜே ஆக்சிஸ். ஏன்னா 0 யூனிட் இன் ஜே ஆக்சிஸ் ஏன் சொல்கிற பாருங்க, இந்த பாயிண்ட் ஆப்ஜெக்ட் கன்சிடர் பண்ணும்போது 4 யூனிட் எக்ஸ் ஆக்சிஸ் வந்துட்டீங்க, பட் ஒய் ஆக்சிஸில் மூவே பண்ண தேவையில்லை அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ அதை தான் நம்ம சிம்பிளிஃபை பண்ணி 4 ஐ கேப் அப்படின்னு நம்ம போடுறோம்.
ஆனால் இந்த கேஸில் ஆர்பி வெக்டாரில் என்னது, இந்த ஆர்பி வெக்டார் பார்க்கும்போது கன்சிடர் பண்ணிங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸில் மூவே பண்ண தேவையில்லை. அதனால் என்ன பண்ணிக்கிறேன், 0 ஆஃப் ஐ கேப்பு. அதுக்கப்புறம் ஒய் ஆக்சிஸில் மட்டும் மூவ் பண்ணுங்கள், பட் எத்தனை டைம் 5 டைம்ஸ் மூவ் பண்ணுங்கன்னு சொல்கிறோம். ஸோ அப்போ 5 டைம்ஸ் இன் ஜே கேப், அப்போ ஆக்சுவலாக 5 ஜே கேப் அப்படின்னு வருமா. ஸோ இப்போ ரேண்டமாக இன்னொரு பாயிண்ட் எடுத்துக்கலாமா. ஸோ ரேண்டமாக எடுக்கும்போது எல்லாத்துக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணணும் தேவையில்லை, சரி தான் போட்டுறேன் எதுக்கு. ஸோ ஆர் ஆஃப் சி கேப் போடும்போது என்ன பண்ணலாம், நான் அப்படியே இதிலே போட்டுறேன் மைனஸ் ஆஃப் 5 ஆஃப் ஐ கேப். எப்படி பார்க்காம போகிறேன்னா இந்த பொசிஷன் வெக்டர் வச்சு போடுறேங்களா, -5 ஆஃப் ஐ கேப்பு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆர் ஆஃப் டி கேப் வந்து பார்த்தீங்கன்னா என்னவாக இருக்கும், -3 ஆஃப் ஜே கேப்பாக இருக்கும். ஆர் ஆஃப் இ கேப் பார்த்தீங்கன்னா இதுதான் மெயின். இப்போ நான் ஆர் ஆஃப் இ கேப் பாருங்கள் எங்கே இருக்குது, 3 நம்பர்ஸ் இன் எக்ஸ் ஆக்சிஸ், 3 நம்பர்ஸ் இன் ஒய் ஆக்சிஸ் இருக்கிறதுனால நான் என்ன பண்ணுவேன், 3 ஆஃப் ஐ கேப்பு ப்ளஸ் 3 ஆஃப் ஜே கேப்பு. அப்புறம் ஆர் ஆஃப் எஃப் கேப்புங்களா, இது வந்து பொசிஷன் வெக்டார் ஆஃப் எஃப் கேப்பு விச் இஸ் பொசிஷன் வெக்டார் எஃப் பார்த்தீங்கன்னா என்ன ஆயிடுச்சு, அதாவது 5i ஆஃப் 5i கேப்பு -5j கேப்பு -5j கேப்பு. ஓகே, அதுக்கப்புறம் இப்போ வரும் இதுக்கு தான் நான் எழுதி எக்ஸ்பிளைன் பண்ண நினச்சேன், ஆர் ஆஃப் ஜி கேப். சார் இப்போ என்ன சார், இந்த பொசிஷன் வந்து அந்த ஜிங்கிற ஆப்ஜெக்ட் இங்கே தான் இருக்குது, சென்டர் பொசிஷனில் தான் இருக்குது. அப்போ அதுக்கு எப்படி போடுவீங்க, ஒன்று ஈஸி தான், அதே தான் 0. ஏன்னா எக்ஸ் ஆக்சிஸில் 0 டேரக்ஷன் 0 மூவ் பண்ணணும், ஒய் ஆக்சிஸ்லையும் 0 டேரக்ஷன் மூவ் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். அதாவது 0 ஐ கேப்பு ப்ளஸ் 0 ஜே கேப்பு அப்படின்னு அர்த்தம். ஸோ இதைத்தான் நம்ம எப்படி சொல்லியிருந்தோம்னா 0 வெக்டார் அப்படின்னு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். 0 வெக்டார் அப்படின்னா இல்லைங்களா, 0 ஐ கேப்பு 0 ஜே கேப்பு அப்புறம் 0 கே கேப்புன்னு இருக்கும். இங்கே கேக்கும் பார்த்தீங்கன்னா அது 0 தான் இருக்குன்னு அர்த்தம். ஓகே, இதுக்கு என்ன அர்த்தம்னா 0 கே வெக்டார்னு தான் கே கேப்புன்னு தான் அர்த்தம். அப்போ அதனால தான் நம்ம 0 வெக்டார் அப்படின்னு கன்சிடர் பண்ணியிருக்கோம். ஓகே, இது வரைக்கும் முடிச்சாச்சு. இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ தான் டெஃபினேஷன் படிக்க போகிறோம் நம்ம புக்கில் இருந்து. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பார்த்துட்டோம், இப்போ டெஃபினேஷன் பார்க்கலாம். இட் இஸ் எ வெக்டர், நம்ம தான் சொன்னோமா, பொசிஷன் வெக்டார் அப்படிங்கிறது ஒரு வெக்டர் விச் டினோட்ஸ் த பொசிஷன் ஆஃப் த பார்ட்டிக்கிள். ஓகேங்களா, இது என்ன பண்ணிடுச்சுன்னா, இது என்ன பண்ணிச்சு, பொசிஷன், அந்த பார்ட்டிகளோட பொசிஷனை தான் டினோட் பண்ணுது அட் எனி இன்ஸ்டன்ட் ஆஃப் டைம். இப்போ தான் இதுதான் மெயின். அட் எனி இன்ஸ்டன்ட் ஆஃப் டைம் அப்படின்னு என்ன அர்த்தம், சரி இப்போ ஆப்ஜெக்ட் இ வந்து இங்கே இருக்குது, அதாவது அட் டைம் t = 0 இருக்குது. இப்போ இந்த ஆப்ஜெக்ட் என்ன ஆயிடுச்சுன்னா 2 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் இங்கே வந்துடுச்சு, இந்த பொசிஷனுக்கு வந்துடுச்சு. அப்போ ஈங்கிற ஆப்ஜெக்ட் இங்கேயும் இருந்திருக்கு அப்படின்னு அர்த்தமா. அப்படின்னா என்ன அர்த்தம்னா அட் டைம் t = 0 தான் நான் பொசிஷன் வெக்டார் இங்கே இருக்கும். ஆனால் எனக்கு ஆப்ஜெக்ட் மூவ் ஆகி இங்கே வந்துருச்சுன்னு வச்சுங்க, அப்போ என்ன ஆகிடும், சாரி வேறு கலர் யூஸ் பண்ணுறேன். இங்கே ஆப்ஜெக்ட் இங்கே மூவ் ஆகி வந்துருச்சுன்னா என்ன அர்த்தம்னா பொசிஷன் வெக்டார் இந்த இடத்துலேருந்து இங்கே சேஞ்ச் ஆயிரும். அப்போ பொசிஷன் வெக்டார் வந்து எந்த பர்டிகுலர் டைமில் அந்த ஆப்ஜெக்ட் இருக்கிற இடத்த மட்டும்தான் டினோட் பண்ணோம், அந்த டைமில் தான் நம்ம சொல்ல முடியும். டைம் சேஞ்ச் ஆக ஆப்ஜெக்ட் பொசிஷன் சேஞ்ச் ஆகிட்டா அது அப்போ பொசிஷன் வெக்டாரும் சேஞ்ச் ஆகிடும். ஸோ அதனால தான் நம்ம வித் ரெஸ்பெக்ட் டு டைம் கன்சிடர் பண்ணுறோம். இது ரொம்ப முக்கியம். இல்லைங்களா, வித் ரெஸ்பெக்ட் டு டைம் கன்சிடர் பண்ணுறோம். அதுவும் இல்லாமல் இதில் மெயினான ஒன்று இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், ஆரிஜின்லேருந்து மெஷர் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ நான் வந்து என்னுடைய சௌகரியத்துக்காக, ஓகேங்களா, நான் இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் ரெஃபரன்ஸ், அதாவது ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ்னு சொல்லலாம். இது ஜென்ரலாக என்ன சொல்லுவாங்கன்னா, இது ஒரு ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ்னு சொல்லலாம், இல்லைனா இது ஒரு கோஆர்டினேட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த கோஆர்டினேட் சிஸ்டமையும் நான் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸையும் கன்சிடர் பண்ணி தான் நான் அந்த பொசிஷன் வெக்டாரையே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போ பொசிஷன் வெக்டார் இட் இஸ் அ வெக்டார் விச் டினோட்ஸ் த பொசிஷன் ஆஃப் த பார்ட்டிக்கல் கொடுக்குது அட் தட் இன்ஸ்டன்ட் ஆஃப் டைம், அந்த இன்ஸ்டன்ட்டில் கொடுக்குது வித் ரெஸ்பெக்ட் டு சம் ரெஃபரன்ஸ் ஃப்ரேம் ஆர் கோஆர்டினேட் சிஸ்டம். இதான் மெயின். ஏன்னா நான் ஒரு ரெஃபரன்ஸ் ஃப்ரேம் கன்சிடர் பண்ணுறேன், இல்லை கோஆர்டினேட் சிஸ்டம் கன்சிடர் பண்ணுறேன். இந்த கேஸில் இப்போ பாருங்கள் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இந்த மாதிரி கன்சிடர் பண்ணிட்டோமா, இந்த மாதிரி, அதாவது ஜென்ரலாக பாருங்கள், ஆர் வெக்டார் கேன் பி எக்ஸ்பிரஸ்ட் அஸ் சம் ஆஃப் ஐ கேப்பு சம் ஆஃப் ஜே கேப் அப்படின்னு எழுதிடுமா. அப்போ இதுக்கான ஜென்ரலாக நீங்கள் எழுதுனீங்கன்னா ஆர் வெக்டார் கேன் பி எக்ஸ்பிரஸ்ட் அஸ் எக்ஸ் ஐ கேப்பு அப்புறம் ஒய் ஜே கேப்பு ப்ளஸ் ஜெட் ஆஃப் கே கேப். இது எப்படி சார் எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, இதுக்கு நான் பண்ணுறேன் பாருங்க, ஒரு 3 டைமென்ஷனலாக கிராஃப் எடுத்துக்கிறோம். பார்த்தீங்கன்னா இது ஒரு 3D கிராஃப்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஆப்ஜெக்ட் என்ன பண்ண போகிறேன்னா எக்ஸ்பிரஸ் பண்ண போகிறேன். ஓகேங்களா, ஸோ சும்மா ரேண்டமாக இப்போ நான் ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துக்கிறேன், இங்கே தான் ஆப்ஜெக்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ அதனுடைய பொசிஷன் பார்த்தீங்கன்னா பொசிஷன் ஆஃப் த பார்ட்டிக்கல் பின்னு வச்சுக்கோங்க, இல்லைன்னா பாயிண்ட் பி, அதனுடைய கோஆர்டினேட்ஸ் எக்ஸ் கம்மா ஒய் கம்மா ஜெட் அப்படின்னு சொல்லிட்டேன். ஓகேங்களா, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், பொசிஷன் வெக்டார் வரையும் போது என்ன பண்ணணும், சென்டர்லேருந்து ஆர்ஜின்லேருந்து எடுத்து ஒரு வெக்டார் இந்த லைனுக்கு வரைஞ்சிடணும். ஃபஸ்ட் வரைஞ்சிட்டிங்களா, வரைஞ்சிட்டேன்னா இதுதான் பொசிஷன் வெக்டார் ஃபார் த பார்ட்டிக்கல் பி ஆர் ஆஃப் பி அப்படின்னு கன்சிடர் பண்ணுறோம். ஓகே, இப்போ கன்சிடர் பண்ணும்போது சார் ஃபஸ்ட்டு இது பாயிண்ட் ஓகே, இது எப்படி எக்ஸ் ஒய் ஜெட்டாக பிரிச்சிங்க அப்படின்னா, நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி தான் எக்ஸு ஒய் ஜெட் இப்படி இருக்கும்போது 3 இருக்கும்போது ஃபஸ்ட்டு ஜெட் லைனில் வரைஞ்சிடணும். ஓகே, அது எப்படி ஜெட் லைன் வரைவீங்கன்னா, இங்கே பாருங்கள், இந்த ஜெட்டுக்கு அப்படியே பேரலாக ஒரு லைன் வரைஞ்சி ஆல்மோஸ்ட் இங்கே கொண்டு வந்து நிப்பாட்டிடணும். ஓகே, எங்கே இந்த கிராஃப் ஷீட்டில் வந்து கரெக்டாக அப்படி இன்டர்செக்ட் ஆகிற மாதிரி நிப்பாட்டிட்டு அதுக்கப்புறம் ஒய் ஆக்சிஸ்க்கு பேரலாக ஒரு லைன் வரையணும்.
ஒய் ஆக்சிஸ்க்கு பேரலல் லைன் வரைஞ்சிட்டு அடுத்து எக்ஸ் ஆக்சிஸுக்கு பேரலாக ஒரு லைன் வரையணும். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் கன்சிடர் பண்ணிங்கன்னா ஜென்ரலாக இப்போ இந்த இதில் பார்க்கும்போது 2ல் நிற்குது, இதில் பார்க்கும்போது 3ல் நிற்குது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே போகும்போது ஆல்மோஸ்ட் ஒரு 4.5ல் நிற்குது. ஆனால் ஜென்ரலாக நீங்கள் நோட்டேஷன் கொடுத்தீங்கன்னா எக்ஸில் இருக்கிறத எக்ஸ்னு எக்ஸ் ஆக்சிஸில் இருக்கிற டிஸ்டன்ஸ் எக்ஸ்னும் ஒய் ஆக்சிஸில் இருக்கிற டிஸ்டன்ஸ் ஒய்யும் ஜெட் ஆக்சிஸில் இருக்கிற டிஸ்டன்ஸை ஜெட்னு எடுத்துப்பாங்க. எக்ஸ் ஒய் ஜெட்னு எடுத்ததுனால தான் பி ஆஃப் எக்ஸ் கமா ஒய் கமா ஜெட்னு வந்துடுச்சு. ஓகே, உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ இந்த கேஸில் பி ஆஃப் எக்ஸ் கமா ஒய் கமா செட்டுங்கிற ஆப்ஜெக்ட், அதாவது அந்த பார்ட்டிக்கல் இதுதான் பொசிஷன்னா ஆரிஜின்லேருந்து கன்சிடர் பண்ணி டேரெக்டாக கொண்டு போய் வரைஞ்சிடணும். ஸோ அப்போ இந்த இதை எக்ஸ்பிரஸ் பண்ணும்போது ஓகேங்களா, இதை எக்ஸ்பிரஸ் பண்ணும்போது ஆர் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஆர் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்ஐ கேப்பு ப்ளஸ் ஒய்கே கேப்பு ப்ளஸ் ZK கேப்புன்னு இருக்குது. நம்ம புக்கில் இதே டயக்ராம் தான் இருக்கும், ஆனால் கொஞ்சம் மாறி இருக்கும். அதை நான் காமிக்கிறேன் பாருங்கள் ஃபஸ்ட்டு. ஸோ இதுதான் அந்த பார்ட்டிக்கல் பி ஆஃப் எக்ஸ் கமா ஒய் கமா ஜெட், அதாவது இந்த பார்ட்டிக்கல் எக்ஸ் கமா ஒய் கமா ஜெட்னா ஃபஸ்ட்டு இங்கே பாருங்கள், இதில் கொஞ்சம் இதுலேயே கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், நான் முன்னாடியே சொன்னதான், இது எக்ஸ் ஆக்சிஸ்னா இது எக்ஸ் டிஸ்டன்ஸ்னா இதுவும் எக்ஸ் டிஸ்டன்ஸ் தான். இங்கே பாருங்கள், இதுவும் எக்ஸ் டிஸ்டன்ஸ் தான். அப்போ இது ஒய்னா இந்த டிஸ்டன்ஸும் ஒய் தான். அப்போ என்ன பண்ணணும், இந்த இதுவும் ஒய் தான். ஸோ இதுவும் ஒய் தான். அப்புறம் இது ஜெட்டுனா இது ஜெட்டுனா இதுவும் செட்டு தான். ஓகே, ஸோ இதுவும் செட்டு தான். ஸோ கொஞ்சம் ரஃபாக எழுதி வச்சுக்கோங்க, அதான் நம்ம புக்கில் எழுதிக்காம பாருங்கள். இது எக்ஸ், நான் அங்கே ஃபஸ்ட்டு வரைஞ்சது இதுதான் எக்ஸாக வரைஞ்சிருந்தேன், பட் இது அவங்க எக்ஸாக கன்சிடர் பண்ணிக்காங்க. சிமிலராக இது ஒய்னு எடுத்திருக்காங்க. ஸோ நம்ம ஜென்ரலாக இதுவும் ஒய்னு, நான் ஆனால் கரெக்டாக தான் ஒய்னு எடுத்திருக்கேன். அடுத்து செட் அப்படியே இதை எடுத்துக்கிட்டாங்க. ஓகே, ஸோ இந்த கேஸில் இந்த மாதிரி ஒரு பார்ட்டிக்கல் இருந்துச்சுன்னா அந்த பார்ட்டிகளோட பொசிஷன் எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணலாம்னா ஆர் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்ஐ கேப்பு ப்ளஸ் ஒய்ஜே கேப்பு ப்ளஸ் ZK கேப் அப்படின்னு முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, ஓகே, இப்போ பொசிஷன் வெக்டாருக்கு உங்களுக்கு நல்ல ஐடியா இருக்கும்னு நினைக்கிறேன். பொசிஷன் வெக்டார்னா ஃபஸ்ட் ஆரிஜின்லேருந்து கன்சிடர் பண்ணி அந்த ஆப்ஜெக்ட் கொண்டு போய் நிப்பாட்டிடணும். அதுக்கப்புறம் நம்ம இப்படி தான் எக்ஸ்பிரஸ் பண்ணணும் சொல்லிட்டேன். ஓகே, அது ரொம்ப ஈஸி தான், பட் நிறைய எக்ஸாம்பிள் சொன்ன மாதிரி இருக்குது. சரி, ஓகே, இருந்தாலும் இன்னும் எக்ஸாம்பிள் முடிக்கல, இன்னொரு எக்ஸாம்பிள் இருக்குது, நம்ம புக்கில் எக்ஸாம்பிள் முடிச்சிடலாம். ஸோ ஃபஸ்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா ட்ரா த பொசிஷன் வெக்டார்ஸ் ஃபார் த பார்ட்டிகல்ஸ் விச் ஆர் லொக்கேட்டட் அட் பாயிண்ட் PQRS அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ இந்த கொஷினே இந்த கிராஃபோட வச்சு தான் கொஷினே கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிறேன். ஓகே, இதை ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா ஆல்ரெடி இதை இந்த மாதிரியே நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஓகேங்களா, இதே மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ அதனால் இதை எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். பாருங்க, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பொசிஷன் வெக்டார்ஸ் கேட்டிருக்காங்க, டிட்டர்மைன் த பொசிஷன் வெக்டார்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ பொசிஷன் வெக்டார்னாலே நம்ம சொல்லிட்டோம் ஆர் வெக்டார் விச் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்ஐ கேப்பு ப்ளஸ் எக்ஸ்ஐ கேப்பு ப்ளஸ் ஒய்ஜே கேப்பு ப்ளஸ் ZK கேப்பு. ஆனால் இந்த கிவன் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸும் ஒய் ஆக்சிஸும் இருக்கிறதுனால நான் தேர்டாக இருக்கிற அந்த ZKவை எடுத்துறேன். எக்ஸ்ஐ ப்ளஸ் ஒய்ஜேன்னு எடுத்துக்கிறோம். ஸோ இந்த கேஸ் இது ஜென்ரல் ஃபார்மேட். இந்த ஈக்குவேஷன் ஜென்ரல் ஃபார்மேட். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இல்லை ஃபார் எத்தனை பார்ட்டிகல் கேட்டிருக்காங்க, பொசிஷன் வெக்டார்ஸ் ஃபார் த ஃபாலோயிங் பார்ட்டிகல்ஸ் விச் ஆர் லொக்கேட்டட் அட் PQRS. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு நான் பிங்கிற பாயிண்ட் எடுத்துக்கிறேன். இங்கே பார்ட்டிகல் பிங்கிறது இங்கே இருக்குது. பிங்கிறது எங்கே இருக்குது, இங்கே பாருங்கள், நம்ம என்ன சொல்லிட்டோம், பொசிஷன் வெக்டார் வந்து எப்பவுமே ஆரிஜின்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸ்டார்ட் பண்ணி பாயிண்ட் P வரைக்கும் வரையணும். வரைஞ்சிட்டா இதுதான் ஆர் ஆஃப் P வெக்டார் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஃபார் த பார்ட்டிகல் Pக்கு ஆர் ஆஃப் P வெக்டார் என்னது, ஆர் ஆஃப் P வெக்டார் ஓகே விச் இஸ் ஈக்குவல் டு எங்கே இருக்குது 1 2 3 ஓகேங்களா, 3 யூனிட்ஸு இன் எக்ஸ் ஆக்சிஸில் இருக்குது. ஸோ அப்போ 3i கேப்பு அப்புறம் ப்ளஸ் ஆஃப் 0j கேப், ஏன்னா ஜே கேப்பில் ஒன்றுமே இல்லை. ஸோ அதனால் 0j கேப்னு எழுதிக்குங்க ஃபஸ்ட்டு இனிஷியலாக ட்ரை பண்ணும்போது. ஓகே, ஸோ 3i கேப் அப்படின்னு டேரெக்டாக எழுதிக்கலாம். ஸோ ஆர் ஆஃப் P வெக்டார் விச் இஸ் ஈக்குவல் டு ஆர் ஆஃப் P வெக்டார் விச் இஸ் ஈக்குவல் டு 3i கேப். முடிச்சிட்டோம். அடுத்த கொஸ்டின் என்னது, அடுத்து Qங்கிற பாயிண்ட் கேட்குறாங்க. Qங்கிற பாயிண்ட் எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ஸோ அது எங்கே இருக்குது 1 2 3 4. அது எப்படி கண்டுபிடிங்கன்னா ஃபஸ்ட்டு வெர்டிக்கலாக ஒரு லைன் வரைஞ்சிக்கணும், ஹரிசாண்டலாக ஒரு லைன் வரைஞ்சிக்கணும். இல்லைனா இது எக்ஸ் லைனுக்கு அப்படியே ஒரு பேரலாக ஒரு லைனு, ஒய்க்கு அப்படியே ஒரு பேரலாக, சரி எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பேரலாக ஒரு லைனு, ஒய் ஆக்சிஸ்க்கு பேரலாக ஒரு லைனு வரைஞ்சிட்டிங்கன்னா எக்ஸ் கோஆர்டினேட் ஒய் கோஆர்டினேட் கண்டுபிடிக்கலாம். ஸோ Qக்கு ஸோ ஆர் ஆஃப் Q விச் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் எத்தனை இருக்குது 1 2 3 4 5. அப்போ 5i கேப்பு ப்ளஸ்ஸு அதுக்கப்புறம் ஜே கேப் எங்கே இருக்குன்னா இங்கே பாருங்கள் 1 2 3 4 டைம்ஸ் ஆஃப் ஜே கேப். ஓகேங்களா, 4 டைம்ஸ் ஆஃப் ஜே கேப், அவ்வளோதான். ஸோ டேரெக்டாக எழுதிட்டோம். ஓகேங்களா, இதில் ஒன்றும் இல்லை, சிம்பிள். ஓகே, ஆர் ஆஃப் Q நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து மூணாவதாக என்னது, ஆர் பாயிண்ட் கேட்டிருக்காங்க. ஆறுங்கிற பாயிண்ட் எங்கே இருக்குது, பேக் சைடில் இருக்குது. அது 1 -1 -2. ஸோ அப்போ ஆர் ஆஃப் ஆர் கேப் ஆர் வெக்டார் விச் இஸ் ஈக்குவல் டு ஆர் ஆஃப் ஆர் விச் இஸ் ஈக்குவல் டு -2i கேப்பு, இல்லை வேணால் -2i கேப்னு போட்டுங்க. அதுக்கப்புறம் 0 ஆஃப் ஜே கேப், ஏன்னா ஜெட் ஆக்சிஸ் சாரி ஒய் ஆக்சிஸில் ஒன்றுமே கிடையாது, அதனால் 0ன்னு போட்டுக்கிட்டேன். ஸோ இப்போ சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா -2 ஆஃப் i கேப். ஓகே, -2 ஆஃப் i கேப் டன். இதுவும் முடிஞ்சிருச்சு. அதுக்கடுத்து வேறு என்ன இருக்குது, ஃபோர்த்து எஸ்ஸுங்கிற பாயிண்ட் கண்டுபிடிக்கிறோம். எஸ்ஸுங்கிற பாயிண்ட்டுக்கு ஆர் ஆஃப் எஸ் வெக்டார் வேணுமா. ஸோ ஆர் ஆஃப் எஸ் வெக்டார் எஸ்ஸுங்கிற பாயிண்ட் இங்கே இருக்குது. ஃபஸ்ட் எக்ஸ் ஆக்சிஸ் 1 2 3. ஸோ அப்போ 3 டைம்ஸ் ஆஃப்
ஐ கேப்பு, அதுக்கப்புறம் ப்ளஸ் ஆஃப் ஒய்ங்கிறதுல 1 2 3 4 5 6 6ல் மீட் ஆகுது, அது -6ல் மீட் ஆகுது மெயினாக -6 ஆஃப் ஜே கேப் அப்படின்னு ஆச்சா. ஸோ அப்போ சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 3 ஐ கேப்பு -6 ஆஃப் ஜே கேப். ஸோ ஆர்எஸ் வெக்டார் விச் இஸ் ஈக்குவல் டு என்னது 3 ஐ வெக்டார் 3 ஐ கேப்பு -6 ஜே கேப்பு. இது ரொம்ப ஈஸி தான். ஸோ பொசிஷன் வெக்டார்ஸ் டிஃப்ரெண்ட் பார்ட்டிகல்ஸ் நான் இதெல்லாம் முன்னாடியே நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இந்த எக்ஸாம்பிளே ஆல்மோஸ்ட் நான் உங்களுக்கு போட்டுனேன். இருந்தாலும் நம்ம புக்கில் இருக்கிற சம்மை நான் எடுத்து சால்வ் பண்ணியிருக்கேன். அடுத்து வேறு கொஷின், இன்னொரு கொஷின், இந்த கொஷினும் கொஞ்சம் பார்த்துக்கலாம், ஈஸி தான். பார்த்துட்டா பொசிஷன் வெக்டார் ஓரளவு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். ஏன்னா அந்த பொசிஷன் வெக்டார் இது முக்கியம். ஏன்னு கேட்டிங்கன்னா டிஸ்டன்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது தெரிலனா கொஞ்சம் ஈஸி தான், இருந்தாலும் சம் சால்வ் பண்ணும்போது இது தேவைப்படும். ஓகே, சரி. இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன கொடுத்துருக்கான், எக்ஸாம்பிள் 2.14ல் எ பர்சன் இனிஷியலி அட் ரெஸ்ட். முதல்ல கொஷின் நான் ஏன் இதில் வந்து இந்த கிராஃபை கிளிக் பண்ணல அப்படின்னா, இங்கே பாருங்கள் வந்து இந்த கொஷினில் இங்கே பாருங்கள் விச் ஆர் லொக்கேட்டட் த பாயிண்ட்ஸ் பிக்யூஆர்எஸ்ன்னு கொடுத்து இந்த கிராஃபை ரெஃபர் பண்ணுற சொல்கிற மாதிரி கொஷின் கொடுத்துருக்கான். ஆனால் இங்கே எதுவுமே கொடுக்கல, நம்ம தான் இந்த கிராஃப் வரைஞ்சி சம் சால்வ் பண்ணணும். நீங்கள் பாருங்கள், கொஷினை படித்தாலே தெரியும். எ பர்சன் இனிஷியலி அட் ரெஸ்ட் ஸ்டார்ட்ஸ் டு வாக் 2 மீட்டர். ஓகே, அப்போ என்ன பண்ணுறான், ஃபஸ்ட்டு ஒரு பையன் ரெஸ்ட்டில் இருக்கான், ஸ்டார்ட்ஸ் டு வாக் 2 மீட்டர் டுவர்ட்ஸ் த நார்த். அப்போ ஃபஸ்ட்டு நம்ம நார்த் ஈஸ்ட் வெஸ்ட்டு சவுத் தெரியணும். ஓகே, அப்போ நார்த்து ஈஸ்ட்டு வெஸ்ட்டு சவுத்து நான் எப்பவுமே இப்படி தான் ஞாபகம் வச்சுப்பேன். நியூஸ்ங்களா, NEWS, நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு தெரில. ஸோ இந்த இடத்துல என்ன சொல்லிட்டான், 2 மீட்டர்ஸ் டுவர்ட்ஸ் நார்த்துன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ நான் என்ன பண்ணேன், கிராஃப் ஷீட் எடுத்துக்கிறேன். ஓகே, அதை டேரெக்டாக கிராஃப்லேயே வரைஞ்சிடலாம் சம்பவ். ஓகே, சரி சரி, ஓகே, இது கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ என்ன பண்ணுறாங்க, ஃபஸ்ட்டு கொஷின் என்னென்னா 2 மீட்டர்ஸ் டுவர்ட்ஸ் நார்த் கொடுத்துருக்காங்களா, 2 மீட்டர்ஸ் டுவர்ட்ஸ் நார்த். அப்போ ஆப்ஜெக்ட்டை எங்கே ரெஸ்ட்டில் ஆரம்பிக்கிறோம், எப்போயுமே நம்ம ஆரிஜினில் ஆரம்பிக்கிறது தான் ரொம்ப ஈஸி, அதுவும் பரவாயில்ல கரெக்டும் கூட. ஸோ அப்போ ஆர்ஜின்லேருந்து ஆரம்பிச்சு 2 மீட்டர்ஸ் டுவர்ட்ஸ் நார்த்னா ஒன்றில் ஒய் ஆக்சிஸில் டேரெக்டாக 2 மீட்டர்ஸ் போகிறாங்கங்களா, 2 மீட்டர்ஸ் இங்கே போயிட்டான். அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கான், 1 மீட்டர் டுவர்ட்ஸ் ஈஸ்ட் சொல்கிறான். இங்கே போய் ரீச் ஆனதுக்கப்புறம் 1 மீட்டர்ஸ் டுவர்ட்ஸ் ஈஸ்ட் வரான். ஸோ அப்போ இந்த பாயிண்ட் ஃபஸ்ட்டு இந்த பாயிண்ட் வரைக்கும் ஒரு வெக்டர் வரைஞ்சிடணும். அதுக்கடுத்து இங்கேருந்து 1 மீட்டர் தானே, 1 மீட்டர் டுவர்ட்ஸ் ஈஸ்ட்னால 1 மீட்டர் மட்டும் டுவர்ட்ஸ் ஈஸ்ட். ஈஸ்ட் வந்து டுவர்ட்ஸ் ஈஸ்ட் இந்த டைரெக்ஷனில் இருக்குன்னு அர்த்தம். அடுத்து 1 மீட்டர் தென் 5 மீட்டர்ஸ் டுவர்ட்ஸ் த சவுத். அப்போ சவுத் எங்கே இருக்குது, டவுனில் இருக்குது. அப்போ டவுன்வில்லேருந்து எவ்வளோ போனாவன் 5 மீட்டர்ஸ் போகணும். பாருங்கள், 1 2 3 4 5. ஸோ அப்போ இங்கேருந்து ஆரம்பித்து அவன் இங்கே வரைக்கும் போகணும். கரெக்டாக இங்கே பாருங்கள், கவுண்ட் பண்ணிங்கன்னா 1 2 3 4 5. ஓகே, இது வரைக்கும் போயிட்டான். அதுக்கடுத்து தென் 3 மீட்டர்ஸ் டுவர்ட்ஸ் த வெஸ்ட்டுன்னு சொல்லிட்டான். ஸோ அப்போ இங்கே 1 2 3 முதல்ல வெஸ்ட்டு டுவர்ட்ஸ் வெஸ்ட்டுங்கும் போது இந்த பக்கம் லெஃப்ட் ஹேண்ட் சைடு மூவ் ஆகணும். ஸோ அதனால் 1 2 எத்தனை மீட்ரு, 3 மீட்டர்ஸ் தானே, 1 2 3. ஸோ அப்போ இது வரைக்கும் வரைஞ்சிட வேண்டியதான். ஸோ 3 மீட்டர்ஸ் ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், அவன் ஸ்டார்ட் பண்ணது இங்கே நார்த்து போகிறான் 2 மீட்டர்ஸு, ஈஸ்ட்டு போகிறான், அதுக்கப்புறம் சவுத்து போகிறான், அப்புறம் வெஸ்ட்டு வரான். ஸோ அதனால் இப்போ சுற்றி வந்திருக்கான். அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, வாட் இஸ் த பொசிஷன் வெக்டார், பொசிஷன் வெக்டார் என்னன்னு கேட்குறாங்க, அட் தி எண்ட் ஆஃப் த ட்ரிப்புன்னு கேட்டிருக்கான். ஓகே, மெயினாக என்ன சொல்லிட்டான், ட்ரிப்போட எண்டில் எங்கே இருக்குன்னு கேட்குறான். ஸோ அப்போ என்ன பண்ணணும், எப்போயுமே ஆரிஜினில் ஸ்டார்ட் பண்ணி என்னுடைய ட்ரிப்புக்கு கொண்டு போய் ஒரு லைனை ஜாயின் பண்ணிவிட்டு வெக்டார் வரைஞ்சிடணும், அவ்வளோதான். ஸோ இதுதான் உன்னோட பொசிஷன்னா ஆர் ஆஃப் பி வெக்டார் இதுதான் அப்படின்னு எழுதணும். ஸோ அப்போ ஆர் ஆஃப் பி வெக்டார் விச் இஸ் ஈக்குவல் டு எங்கே இருக்குது, 1 ஃபஸ்ட்டு எக்ஸ் ஆக்சிஸோட கோஆர்டினேட் கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ -1 -2. ஓகே, ஸோ அப்போ என்ன ஆயிடுச்சு, விச் இஸ் ஈக்குவல் டு -2 இன் ஐ கேப்பு, அப்புறம் ப்ளஸ் ஆஃப் இது எத்தனை இருக்குது, 1 2 3. ஒய் ஆக்சிஸில் பார்த்தீங்கன்னா 3 இருக்குது. ஸோ அப்போ என்ன ஆயிடுச்சு, -3 ஆஃப் ஜே கேப். சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா -2 ஆஃப் ஐ கேப்பு -3 ஆஃப் ஜே கேப். ஆர் ஆஃப் பி வெக்டார் விச் இஸ் ஈக்குவல் டு இதுதான் ஆன்சர். ஓகே, ஸோ இப்போ இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணிக்கோம், பொசிஷன் வெக்டாரை கொஞ்சம் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம். ஓகே, ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கிளியராக கீழே மென்ஷன் பண்ணுங்கள். ஏன்னா அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. ஸோ எதாவது மிஸ் பண்ணிட்டேன்னா எதுவும் மிஸ் பண்ணல. சரி, ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம டிஸ்டன்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு பார்த்துட்டு அதுக்கு அடுத்து டாட் ப்ராடக்ட் கிராஸ் ப்ராடக்ட் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நான் கூலம்ஸில் எடுக்கணும்னு இருக்கேன். சரி, பார்க்கலாம். ஏதாவது டவுட்ஸ் இருந்துன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ.